என்ன வசனம்னா, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்து விடார். நீதிமொழிகள் 10:3. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நீதிமான்களை பசியினால் வருந்து விடாரா. முதலாவது யாரை தேவன் நீதிமானன் குறிப்பிடுகிறார்? நீதிமான்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான்கள் தான். நீங்கள் நன்மை செய்கிறதுனால் பரலோகம் உங்களை நீதிமான்கள் என்று எண்ணாது. நீங்கள் தானம் தர்மம் செய்துனா நீதிமானன் பரலோகம் எண்ணாது. பரலோகத்துடைய கணக்கு வேற. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாளும் பரலோகம் நினைக்காது. பரலோகத்தினுடைய நினைவு வேற, பரலோகத்துடைய திட்டம் வேற, பூமியில உங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற சட்ட திட்டங்கள் எல்லாம் வேற. ஆண்டவர் சொல்கிறார், நீதிமான் பசியினால ஆண்டவர் வருந்து விட மாட்டார். நீதிமானுக்கு தேவன் ஆகாரம் கொடுப்பார். நீதிமானுக்கு தேவன் நன்மையான காரியத்தை செய்வார். நீதிமானுக்கு தேவன் எல்லாவற்றையும் பூரணமாய் செய்வார். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அழைக்க பெற்ற உங்களுக்கு தேவன் மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். நம்முடைய ஆண்டவர் நம்ம நினைவா இருக்கிறார்னு வசனம் சொல்லுகிறது. நீங்கள் இந்த பூமியில உருவாவதற்கு முன்பாகவே உங்களுடைய பாவத்திற்காக அவர் தம்முடைய ஜீவனே கொடுத்தார். இந்த பூமியில நீங்க இருக்கும் பொழுது உங்கள் தேவைகளையும் உங்களுடைய காரியங்களையும் அவர் சந்திக்க மாட்டாரா? அவர் பார்த்து கொள்ள மாட்டாரா? உங்களுடைய வாழ்க்கைய அவர் கவனித்துக் கொள்ள மாட்டாரா? கவனித்துக் கொள்வார். எல்லாவற்றையும் சரி செய்வார். சம்பூர்ணமாய் கொடுத்து தேவன் உங்களை நடத்த போதுமான ஆண்டவரா இருக்கார். நம்முடைய தேவன் நமக்கு சகலவற்றையும் செய்கிறவர். நம்முடைய தேவன் நமக்கு மகிமையான காரியத்தை கொடுக்கிறவர். நம்முடைய தேவன் நமக்கு பலத்த காரியங்கள் செய்கிறவர். அப்போ ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிற உங்களை தேவன் பசியினால் வருந்து விடார். நீங்க முதலாவது அதை விசுவாசிங்கள். நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, வசனம் எப்படி சொல்லுகிறது? நீதிமான்கள் பசியினால் வருந்து விடார்னு. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை தானே, உண்மை தானே நம்பி இருக்கிறேன், நான் உம்முடையவள் தானே ஆண்டவரே, நான் ஏன் இந்த குறைகள் இருக்கணும்? நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவரே, எனக்கு இந்த குறையை இப்பொழுதே மாற்றுங்க. நீங்க உங்க உள்ளத்துல அந்த விசுவாசம் இருந்தாலே போதும், கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார், எதுவுமே செய்ய மாட்டேங்கிறார், என் வாழ்க்கை நகரவே மாட்டேங்குது, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குன்னு. அப்படி அல்ல. தேவன் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்களேன், இப்பொழுது தேவன் உங்க வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்வார். இப்பொழுது தேவன் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்து கொடுக்க அவர் போதுமானவரா இருக்கார். நம்முடைய தேவன் நம்மை நடத்துவார். நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். நமக்கு பலமான காரியத்தை தேவன் வைத்திருக்கார். அப்போ ஒரு நாள் கூட நீங்கள் பட்டினி கிடப்பது அல்ல, ஒரு நாள் கூட குறைவில் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கீங்க, ஆண்டு என்ன வனாந்திரத்தின் பாதையில் நடத்துறார், ஆண்டு என்ன பசியினால் வருத்தி கொண்டிருக்கார், ஆண்டு என்ன பசிக்க வச்சு என்ன உருவாக்கி கொண்டிருக்கார். அப்படி அல்ல. வசனம் சொல்கிறது, நீதிமானை பசியினால் வருந்து விடார். பசி பட்டினி நீதிமான்கள் கிடையாது. கர்த்தரை நம்பிக்கொண்டு கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அதெல்லாம் கொடுக்க மாட்டார். உங்களை அவிவிசுவாசம் கிடைக்காது. இது கர்த்தர் அனுமதிச்சு தானே இல்ல. ஆண்டு சொல்லுகிறது, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்க நாம் விசேஷமானவர்களாம். அடைக்கலான் குருவிக்கே தேவன் ஆகாரம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அவர் கொடுப்பார். அவர் எல்லாவற்றையும் செய்வார். சர்வத்தையும் அவர் செய்ய போதுமானவரா இருக்கார். நீங்கள் விசுவாசிங்கள். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கீங்க கர்த்தருக்கு இது பிரியமுள்ளவற்றுக்கு கர்த்தர் கொடுக்க, அப்படி கிடையாது. உங்களாவே விசுவாசம். இப்பொழுது தேவன் உங்க வாழ்க்கையில அதை பூர்ணமா கொடுப்பார். இப்பொழுது தேவன் உங்கள் ஆகாரத்தை பார்த்துக் கொள்வார். இன்றைக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்வார். நீங்கள் முதலாவது விசுவாசிங்கள். உங்களுடைய குறையே, உங்ககிட்ட இருக்கிற தப்பிதம் என்னன்னா உங்களுடைய அவிவிசுவாசம். உங்களை அவிவிசுவாசத்தினால்தான் தவித்துக் கொண்டிருக்கீங்களே தவிர உங்களுக்கு ஆண்டு உங்களை வருத்தணும், உங்களை பசியினால் வாட்டணும் கர்த்தருக்கு பிரியமல்ல. தகப்பனோ தாயோ தன்னுடைய பிள்ளைகள் பசியினால் இருப்பதை பார்த்து கொண்டிருப்பார்களா? எத்தனை நாள் பார்க்கப்பார்கள்? எத்தனை நாள்? நீங்களே யோசித்து பாருங்க. ஒரு சாதாரண மனுஷங்க உங்களுக்கே இவ்வளவு எண்ணம், இவ்வளவு அக்கறை இருக்கும் பொழுது, உங்களை நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிவதற்கு முன்பாக உங்களை உண்டாக்கின தேவனுக்கும், உலக தோற்றத்திற்கு முன்பாக உங்களை முன்குறித்த தேவனுக்கும், உங்களுடைய கரு உருவாகும் பொழுது அவருடைய கண்கள் உங்க கண்டதான். இப்படி உங்களுக்கு சுயநினைவு இல்லாததற்கு முன்பாகவே உங்களை குறித்து இவ்வளவு அக்கறை உள்ள தேவன் இன்றைக்கு உங்கள் அன்றாட தேவையை அவர் கண்டுகொள்ளாம இருப்பாரா? அவர் கண்டும் காணாதவரா இருப்பாரா? அவர் கேட்காம இருப்பார்? ஒரு க்ஷணம் போதும் தேவனுக்கு உங்கள் சூழ்நிலை தலைகீழாக மாற்ற அவரை நம்பி அவரை விசுவாசியுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை உங்களுடைய அவிவிசுவாசம் தான்.
நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு பூரணமா எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். தேவன் உங்களுக்கு சகலவற்றையும் செய்து கொடுக்க அவர் போதுமானவராக. அவரை நம்புங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை சார்ந்து கொண்டிருங்கள். தேவன் உங்க வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்வார். பசியினால உங்களை வருந்து விடுவது கர்த்தருக்கு சந்தோஷம் இல்லை. அதை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இல்ல. Today God wants to get you out of your unbelief. உங்கள் அவிசுவாசத்திலிருந்து இன்றைக்கு ஒழிய வாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். ஒரு வருஷம் நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் என் இருதயத்தை விட்டு போகட்டும். ஆண்டவரே, நீர் இன்றிலிருந்து என்னை ஒரு வேளை கூட குறைவில்லாமல் என்னை போஷிக்க போகிறீர், என்னை நடத்த போகிறீர், எனக்கு பேலன்ஸ் செய்ய போகிறீர், எனக்கு சர்வத்தையும் செய்ய போகிறேன். அவரை நோக்கி ஜெபிக்கலாம். தேவனுடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்வார். ஒரு விஷயம் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலமான காரியத்தை செய்வரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய தேவனே உமக்கு நன்றி. அபிஷேகநாதனே உமக்கு நன்றி. ஆடைகை நிறைந்தவரே உமக்கு நன்றி அப்பா. இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலமான காரியத்தை செய்வோரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. தேவனே, நீர் எங்களை போஷிக்கிற தேவன், எங்களை நடத்துகின்ற தேவன், எங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன், எங்களுக்கு மகிமையான காரியத்தை செய்து கொடுப்பவரே உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது பலமான காரியத்தை செய்து கொடுங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு பிள்ளை கூட பட்டினியே கிடக்க கூடாது சுவாமி. ஐயா, உம்முடைய பிள்ளைகள், உடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், உம்மை நேசிக்கிற பிள்ளைகள், உம்மை துதித்த பிள்ளைகள், உம்மோடு கூட இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஒரு நாள் கூட அவர்கள் குறைவுபட்டு இருக்க கூடாது. ஒரு நாள் கூட அவர்கள் பசியிலும் பட்டியிலும் வாட்டப்பட்டு இருக்க கூடாது ஆண்டவரே. அவங்களை நிரப்புங்க, அவங்களை அபிஷேகிங்க இப்பொழுதே ஆண்டவரே. அவருடைய ஆகாரத்தை கொடுங்க ஆண்டவரே. அவங்க ஆகார தேவையை சந்திங்க ஆண்டவரே. ஒரு வேளை கூட இனிமே உங்களுடைய பிள்ளைகள் பட்டினி கிடக்க கூடாது. அவர்களை திருப்தியாய் நீர் போஷிப்பீராக. அவர்களுக்கு திருப்தியான காரியத்தை கொடுப்பீராக. திருப்தியாய் நடத்துகின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். திருப்தியாய் காரியங்களை செய்து கொடுக்கும் தேவனே உமக்கு நன்றி. பலமான காரியத்தை செய்பவரே உமக்கு நன்றி அப்பா. மகிமையான காரியத்தை செய்ய போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. திருப்தியாய் நடத்துகின்ற தேவனே உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருப்தியான காரியங்களை கொடுப்பவரே உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நடத்துங்க சுவாமி. பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆகாரத்தை கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் பசியும் பட்டினியும் இல்லாமல் அவர்களை திருப்தியா நடத்தும் ஆண்டவரே. அப்ப வாழ்க்கையில குறை என்று வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத அளவிற்கு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கூட இருங்க சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.